ஜனநாயகன் திரைப்படத்துல இந்த 4 நடிகர்களோட கேமியா மட்டும் இருந்துச்சுன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். நான் ஆனா கற்பனையா தான் சொல்ல போறேன். வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஹாப்ல பல அரசியல்வாதிகள் தளபதி வெற்றி கொண்டான் தளபதி விஜய் அவர்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கப்ப மிரர்ல ஒரு நடிகர் என்ட்ரி ஆகி ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். உங்களை தலைவனா பார்க்க தான் ஆசைப்படுறாங்க. நீங்க போங்க சார் அப்படின்னு நண்பனா சொன்னதோட மக்களுக்கு தேவை நாயகன், அதனால தான் நீ ஜனநாயகன் அப்படின்னு சொல்றாரு தனுஷ். இப்ப உடனே விஜய் அவர்கள் தனுஷ் துப்பாக்கி கை மாறிடுச்சு, நான் வேணா கத்தி தரவா அப்படின்னு கேட்க தனுஷ் உடனே ஆக்ரோஷமா சிரிச்சுக்கிட்டு அந்த மிரர்ல இருந்து மறைறாரு. செகண்டா இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி எங்க இருந்து இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு தேட அதோட ஹெட் யாருன்னு தெரியாம இருக்க நேரத்துல இப்ப தளபதி வெற்றி கொண்டானுக்கு கால் பண்ணதுதான் ரோலெக்ஸ். Rolex! All right! It's all right! இப்போ உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, ரோலெக்ஸ் சார் நீங்க தேடி வந்த நாயகன் நான் இல்ல சார், நான் ஜனநாயகன் அப்படின்னு சொல்ல அது நீதான் லியோ அப்படின்னு ரோலெக்ஸ் சொல்ல உடனே விஜய் லியோவா? ரோலெக்ஸ் சார் நான் வேற ரூட்ல போயிட்டு இருக்கேன், நீங்க எல்சி யூனிவர்ஸ கண்டினியூ பண்ணிக்கீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. இப்ப ரோலெக்ஸ் சூர்யா தளபதியோட டயலாக அவரோட வெர்ஷன்ல சொல்றாரு பாருங்க. I'm waiting. அடுத்ததாக கிளைமாக்ஸ்ல தளபதிய ஒரு குடோன்ல கட்டி போட்டுருக்காங்க, அவரை சுத்தி ஒரு 100 ரவுடிகள் ஆயுதத்தோட இருக்காங்க. இப்ப அந்த அரசியல்வாதி விஜய பார்த்து ஜனநாயகா இவ்வளவு பேரை காப்பாத்தினியே, உன்னை காப்பாத்த யாருமே வரல அப்படின்னு சொன்னதோட ஏண்டா உனக்கு ஒரு நண்பன் கூட இல்லையா அப்படின்னு கேட்க நான் இருக்கேன் அப்படின்னு அங்க ஒரு கண்ணீர் குரல் கேக்குது. உடனே அங்க போன் வருது. அந்த அரசியல்வாதி அந்த போனை அட்டெண்ட் பண்ண உடனே எவன்டா என் நண்பன் மேல கை வச்சது, நீங்க யாருன்னு அரசியல்வாதி பதட்டத்தோட கேட்க நீங்க இப்படி கேட்டது என் நண்பன் சொன்னதுதான் ஞாபகம் வருதுன்னு என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வி கேட்கிற மொத ஆள் நீதான்டா. தல 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 கொஞ்சம் சட்டை ஓபன் பண்ணுங்க தாஸ், சட்டை ஓபன் பண்ணுங்கடா அப்படின்னு அரசியல்வாதி சொல்ல எல்லாம் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்டு பல போட்ட சம்பவம் இப்ப மேல படிக்கட்டுல இருந்து கமல் இறங்கி வந்து என்ன ஏகே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க அங்கதாங்க பெரிய சம்பவமே நடக்குது. இந்த இமேஜின் கேமியோலாம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.